நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி என்னடா இவ கருவேப்பிலை வச்சு கையில் ஆட்டிக்கிட்டு இருக்கான்னு பார்க்கிங்களா? செடி எதுவும் நட்ட போகிறாளோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. இன்றைக்கி கருவேப்பிலை வச்சு தான் நம்ம ஒரு டிஷ் செய்ய போகிறோம். என்னென்னு பார்க்கலாமா? அதுக்கு பேர் என்னென்னு அப்புறமா சொல்கிறேன். வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். கொஞ்சம் தேங்காய் கடாயில் தேங்காய் ஊற்றி கொஞ்சம் மிளகு போட்டு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் வெள்ளைப்பூடு 3 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் எடுத்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிடுவோம். இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை குழம்பு தான். தொக்கு செய்வாங்க. நம்ம இன்றைக்கி குழம்பாவே செஞ்சு பார்க்கலாமே எப்படி இருக்குன்ட்டு அப்படின்னு இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நல்லா வதக்கி ஆற வச்சுட்டு நல்லா மையாக அரைச்சாச்சு. பார்க்க மல்லித்தொவையல் மாதிரி இருக்கா இல்லை மருதாணி மாதிரி இருக்கான்னு தெரியல. ஆனால் நல்லா இருக்குது பார்க்கவே கலர்ஃபுல்லாக. அப்புறம் கொஞ்சோண்டு பொடி வெங்காயம், கொஞ்சம் வெள்ளைப்பூடு, கொஞ்சம் தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம மறுபடியும் அதே கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு நம்ம இருக்கிற அவ்வளோத்தையும் மொத்தமாக தட்டிக்கோங்க. ஏன்னா ஒரு சில பேர் வெள்ளைப்பூடு வதக்கிட்டு வெங்காயம் போடுவாங்க. நீங்கள் எல்லாமே மொத்தமாக போட்டு உப்பு போட்டு வதக்கினால 5 நிமிஷத்தில் எல்லாம் வெந்துருங்க. ஏன்னா நான் இது நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். வெங்காயம் ஒரு வாட்டி வெள்ளைப்பூடு ஒரு வாட்டினா காலையில் பரபரப்பாக நம்ம அங்கேயும் அலைஞ்சிட்ருப்போம். காலையில் லஞ்ச் கொடுத்து விடணும் அப்படிங்கிற இதில் நம்ம ஒன்றுனா செய்ய முடியாத. க்யூக்காக செய்யணுன்னா நம்ம இப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். சீக்கிரம் வெந்துருங்க. 5 நிமிஷத்தில் எல்லாம் வெந்துடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டு கருவேப்பிலை பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கிடுவோம். கொஞ்சம் நல்லாவே தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது நல்லா வட்டும் கொதிக்க கொதிக்க சீக்கிரம் கட்டியாயிரும். கொஞ்சம் நல்லாவே தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கிடலாம். நல்லா கொதித்து வரச்சிலேயே நம்ம கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகுத்தூள், மிளகு மசாலா பொடி, அதாவது குழம்பு பொடி. நான் மிளகு பொடியும்பேன். எச்சச்சிலே நாக்கு டங்கு ஸ்லிப் ஆகுது. மிளகு பொடி இல்லைங்க, குழம்பு மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு மல்லிப்பொடி, அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி எடுத்து புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு சுண்டை விட்டு இறக்கி வச்சா அப்படி இருக்குங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் சூடான சோறில் கொதிக்க கொதிக்க கருவேப்பிலை குழம்பு ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக செம்மையாக இருந்துச்சுங்க. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்ல ஹேர் க்ரோத் ஆகும். கண் நல்ல பிரைட்டாக தெரியும். ஒரு சில பேர் நிறைய பேர் இப்போ சின்ன குழந்தைங்கள்லாம் கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பிள்ளைலாம் கண்ணாடி போடுற அளவுக்கு நம்ம கொண்டு போக வேண்டாம். வாரத்துக்கு ஒரு வாட்டி இப்படி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிடுங்க. வச்சுலேயே அப்படி ஒரு சூடுங்க. சூடு தாங்க முடியல அப்படி இருக்குது. ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி வீடியோ போடலான்னு யோசித்து போடுதேன். பாய்.